வேணும்னு சொல்றேன் வேண்டாம்னு சொல்றேன் அடிச்சிட்டு இருக்கிறேன். எவன்டா பொண்டாட்டி அடிக்கிறோம் ஏன்டா பொண்டாட்டி கம்பிச்சு நீ யாரா கேக்க நான் மாலையிட்டிய மனைவி அவளை அடிப்பேன் கொல்லுவேன். நீ யாரா கேட்க நீ யாரு கேட்க அப்ப 300 ரூபாய் நான் பாவாடை காசு வாங்க அவகிட்ட எதுக்கு நீ 300 ரூபாய் காசு எதுக்கு வாங்கணும்னு கேக்குறீங்க? ஏன்டா தப்பு இதனால அது வேலை வேணாம். பாவாடை கழட்டி கொடு புரிய முன்ன எதுக்குடா பாவாடை கேக்குறேன் வாங்கினா 300 ரூபாய் கொடுத்து வாங்க. அவங்ககிட்ட சொல்லவே எடுத்தாலும் அந்த தவக்காலை கிட்ட கடனா வாங்க கொடுத்துட்டு என்ன அந்த காசு இன்னொரு டைம் சம்பளம் வாங்கி கொடுத்துறேன்டா. அப்படியே அடி அவங்கிட்ட அடி 300 ரூபாய் ஓய்வு குறி செல்லு என்கிட்ட வாங்கினா என்னப்பா அப்படியே வாங்கியிருந்தா கூட அதுக்கு ஒரு மரப்பொருள் இல்லையாடா? என்ன மரப்பொருள்? அதை கேட்க சாமி சாமி சாமிங்க கழிக்கிற வரைக்கும் நான் தான் உனக்கு சாமி. ஏன்டா அப்படி குடும்பத்துல குட்டிக்கால் அண்டா பண்றேன்? அதனால இந்த துறை என்ற துறையின் முன்ன கால் வைக்க உயிர் வைக்க பின்னெடுத்தது கிடையாது. கெட்டதாலும் சரி உதயமான சூரிய அஸ்தமாக அன்றே செய்து முடிப்பேன். இன்னைக்கு நான் பாண்டவர் தேடி போறேன். காட்டுக்கு போறியா? ஆமா நான் போயிட்டா உனக்கு சந்தோஷம் திருவருணை. மாமா அம்மா எங்க அக்காவை ஏன் அடிக்கிறீங்க? இவ்வளவு கோவம் உங்களுக்கு ஏன்? நம்ம எதிரி பாண்டவர் தேடி போறேன்னு சொல்றேன். சரி வேண்டான்னு அழுவுறா. எங்க அக்கா என்ன சொல்லி என்கிட்ட சொன்னிச்சு. எப்படின்னு நீ சொல்லுமா? என்னமா சொன்ன? என்னடா இல்ல என்னமோ ஆலோசனை கீதாட்டுங்க சொல்லு. இன்னைக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. என்ன ஏதுன்னு தெரியலடி. ஏன்னா அந்த அம்மா ஒரு மாதிரி இருக்குதுன்னா உனக்கு எதனா புரிஞ்சுச்சா? புரியல. அது புரிஞ்சா நான் ஏன்டா மாசத்துக்கு ஒரு டைம் ஜில்லுன்னு ஆகும் அவரு. ஓ அப்படியா? அதுவும் தெரியலையா? அதுக்குதான் என்கிட்ட ஊரா நானாவது பாத்துக்கிறேன். தம்பி துர்ச்சோதனை இதை காதுல கேட்டான்னு வச்சுக்க அப்படியே மென்னு உன்னை துப்பி விடுவான். நிலம் 100 ஏக்கரை வச்சிருக்கிற. சரி நீயும் ஓட்டி பணையும் பண்ண மாட்டேன். எங்கேயும் கொத்திக்கும் விட மாட்டேன்னா அந்த நிலம் ஏன்னா கரும்பாயி போய் இந்த ரைசியம் எல்லாம் இவனுக்கு எப்படி தெரியும்? என்ன சொல்ற? இந்த ரைசியம் எல்லாம் அவனுக்கு எப்படி எப்படி தெரியும்? எல்லாம் உங்க ஓய்வு பூஜை அப்படி கிடக்குது. அப்படி இருக்கு சாமி. காட்டுக்கு பாண்டவரை பார்க்க போகன்னு சொல்றீங்களே. ஆமா. அந்த பொல்லாத பீம மாமா உங்களை கண்டா கால போடுறாங்க. உன்னை மிரட்டுறாளா? இல்லைங்க பீமன் உன்னை மிரட்டுறாளா? ஆமா எனக்கு அப்பயே செஞ்சாங்க. எப்படி ஒரு வேலை பாண்டவர் பக்கம் வந்து இப்படி வந்து பறிஞ்சு பேசுறாளா? ஒரு வேலை அந்த தேவை